பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ரோம 10வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதாக. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்களித்த பின்மாறி மழை ஊற்றப்படும் போது உலகளாவிய எழுப்புதல் உண்டாகும். அப்பொழுது மேற்குறிப்பிட்ட வசனத்தின்படி திரளான ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். பாவத்தின் பிடியில் இருக்கும் திரள் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். ஆதி அப்போஸ்தல நாட்களுக்கு பிறகு புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தங்கள் நடைபெற்றது. மெத்தடிஸ்ட் எழுப்புதல், வெஸ்லி எழுப்புதல் போன்ற எழுப்புதல் 1700களில் நடைபெற்றது. 1872களில் டிஎல் மூடி மூலமாக லண்டனில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது. 1904 5வது வருஷ வாக்கில் வேல்ஸ் தேசத்தில் இவான் ராபர்ட்ஸ் மூலம் ஆவியானவர் பலத்த எழுப்புதலை அனுப்பினார். அந்த எழுப்புதலில் 2 மாதங்களில் 70,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 1,00,000க்கு அதிகமானோர் பின்மாற்றத்தில் இருந்தவர்கள் மீண்டும் சபைக்கு நேராக வந்தார்கள். இந்தியாவிலும் பண்டித ராமாபாய், எமி கார்மைக்கேல் போன்றவர்கள் மூலம் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிப்படையும்படி கர்த்தர் செய்தார். அசூசா தெரு எழுப்புதலில் வில்லியம் சீமோர் மூலமாக கர்த்தர் பெரிய எழுப்புதலை அனுப்பினார். அந்த எழுப்புதல் ஆரம்பித்து 1 மாதத்திற்குள் 30,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தென்கொரியாவில் பாலியங்கிச்சோ மூலமாக ஆவியானவர் எழுப்புதலை அனுப்பினார். 8,00,000க்கும் அதிகமான விசுவாசிகளை கொண்ட உலகத்திலே மிகப்பெரிய சபையாக அந்த சபை உருவானது. பில்லி கிரஹாம் என்ற ஒரு சுவிசேஷகரை கர்த்தர் எழுப்பினதன் விளைவு சுமார் 22 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளி வந்தது. சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஜெபிக்க வந்த மாணவர்கள் மூலம் எழுப்புதல் உண்டானது. இப்படி ஆவியானவர் ஆங்காங்கே இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக எழுப்புதலை காலத்திற்கும் அனுப்பி கொண்டே இருந்தார். இவை அனைத்தும் நாம் கேள்விப்பட்டும் புத்தகங்களில் வாசித்தும் தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் கடைசி கால எழுப்புதல் என்பது இதுவரைக்கும் நடைபெற்ற ஆங்காங்கே எப்பொழுதாவது நடக்கும் எழுப்புதலை போல இருக்காது. இனிவரும் எழுப்புதல் அக்கினி உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆவியானவரால் ஊற்றப்படும். இதுவரைக்கும் காதுகளால் கேட்டு தெரிந்து கொண்ட எழுப்புதலை கண்ணார நாம் காணப்போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மை கர்த்தர் எழுப்புதலுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப் போகிறார். கடைசி கால எழுப்புதலில் சபை நிரம்பி வழியும், ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து ரட்சிக்கப்படுவார்கள். அற்புதங்கள் திரளாய் நடைபெறும். மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்க மாட்டார்கள். விபச்சாரம் ஒழிக்கப்படும். மதுபான கடைகள் மூடப்படும். சினிமா நட்சத்திரங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ராஜாக்கள் சபையை நோக்கி ஓடி வருவார்கள். தேவ பிரசன்னம் மிகவும் அதிகமாக இருக்கும். தேவ ஆவியானவர் அங்கேயே தங்கிவிடுவார். காவல்துறையில் குற்றச் செயல்களினால் வரும் குற்றச்சாட்டுகள் குறையும். திரளான ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று ஆர்ப்பரிப்பார்கள். பூமிக்குள் பரலோகத்தின் ஊடுருவல் அதிகமாக காணப்படும். இருளின் ஆதிக்கங்கள் அசையும். சாத்தானின் சிங்காசனம் நடுங்கும். பாதாளத்தின் வல்லமைகள் கட்டப்படும். இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக. சார்லஸ் பின்னியை குறித்து சொல்லுவார்கள், ஒரு மனிதர் ஜெபத்தில் கீழ்ப்படிந்தார், அது எழுப்புதலை துவங்கியது. அந்த எழுப்புதல் தேசத்தையே மறுரூபமாக்கியது என்பதாக. அதுபோல எழுப்புதல் முதலாவது ஒரு தனி மனிதனாகிய நமக்குள் துவங்க வேண்டும். நமக்குள் துவங்கும் எழுப்புதல் தான் நம்முடைய குடும்பத்திற்குள் பற்றி பிடிக்கும். நம்முடைய குடும்பத்திற்குள் உண்டான எழுப்புதல் தான் சமுதாயத்தில் பற்றி பிடிக்கும். அந்த எழுப்புதல் தான் தொடர்ந்து பட்டணத்திற்கும் மாநிலத்திற்கும் தேசத்திற்கும் பற்றி பரவும். ஆகையால் ஆண்டவரிடம் கேளுங்கள். கடைசி கால எழுப்புதலுக்கு முதலாவது நான் எழுப்புதல் அடைய வேண்டும். எனக்குள் மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும். நான் இழந்து போன பிரசன்னத்தை முதலாவது மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் உயிர்மீழ்ச்சி அடைவது மாத்திரமல்ல, உங்களில் ஆரம்பித்த எழுப்புதல் அக்கினி தேசத்தில் பற்றி பிடிக்கும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கடைசி கால எழுப்புதலுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக பயன்படுத்துவீராக. பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஒரு பின்மாரியின் எழுப்புதல் மழை எங்களுக்குள், எங்கள் குடும்பத்திற்குள், எங்கள் சபைக்குள், தேசங்களுக்குள், பட்டணங்களுக்குள் நாட்களில் பெய்யும்படிக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தேசத்தின் கொடிகளுக்குள் ஒரு பலத்த அசைவு நாட்களில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்கினியை எங்கள் நடுவில் கர்த்தர் அதிகமாய் ஊற்றி விடுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.